பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு என்ன வசனம் பார்க்க போறோம்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இந்த வசனத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை பற்றி பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு புதுசாக கல்யாணம் ஆன ஒரு கப்பல் ஒருத்தவங்க இருக்காங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஒரு வாரம் இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த கணவனுக்கு ஒரு ஆசை, நல்லா மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க, ஒரு வேளை இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்ட்டு மனைவி கிட்ட போயிட்டு, இப்போ எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு முழு மீன் வாங்கிட்டு வரேன், எனக்கு முழுசாக அதை ஃப்ரை பண்ணி கொடு, கட் பண்ணாமல் ஃப்ரை பண்ணி கொடு, உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனைவியாக சொல்கிறாங்க, தாராளமாக சமைச்சு தரேன், வாங்கிட்டு வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இவரும் போயிட்டு மார்க்கெட் போயிட்டு இவருக்கு பிடிச்ச மீன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனை இவர் என்ன பண்ணுறாரு, முழுசாக வாங்கிட்டு வந்து அதை மனைவி கிட்ட கொடுத்துட்டு இவர் போயிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நல்லா சூடாக சாப்பிடலாம் அப்படின்னு இவர் பார்க்கும்போது, இவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டார். சாப்பாடுலாம் நல்லா சூடாக வச்சுருக்காங்க, குழம்புலாம் ரொம்ப ருசியாக இருக்குது. இப்போ ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ணும். ஃபிஷ் ஃப்ரை அந்த இது ஓப்பன் பண்ணி பார்த்தா, பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, ஆனால் எதுவுமே முழுசாக இல்லை, எல்லாம் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இவருக்கு ரொம்ப நம்ம தெளிவாக தானே சொன்னோம், ஏன் கட் பண்ணி வச்சுருக்கா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், முழு மீனை தானே நான் என்ன பண்ணணும், பொரிக்க சொன்னேன், நீ என்ன இப்படி கட் பண்ணி பொரிச்சிருக்க, ஃப்ரை பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, மீனெல்லாம் வந்து முழுசாக ஃப்ரை பண்ணக்கூடாது, குடும்பத்துக்கு நல்லதில்லை அப்படின்றாங்க. இவருக்கு சிரிப்பு வந்துச்சு. ஃபிஷ்ஷு உனக்கு ஃப்ரை பண்ண தெரில சொல்லு, அது என்ன எப்படி சொல்கிற அப்படின்ட்டு. இல்லைங்க, நிஜமாக ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் மீனை எப்போவுமே ஃபுல்லாக ஃப்ரை பண்ணக்கூடாது, அது நல்லதில்லை, உங்களுக்கு தெரியாதா இது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கொஞ்சம் வியர்டாக இருக்குது, இவங்க என்ன விளையாட்டாக சொல்கிறாங்கன்னு பார்த்தா சீரியஸாக சொல்கிறாங்களே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, திரும்ப கேட்குறாங்க, இதில் என்னம்மா தப்பு இருக்குது அப்படின்ன உடனே, உங்களுக்கு இந்த விவரம் கூட தெரில, என்ன தான் வளர்த்தாங்களோ அப்படின்னு டக்குன்னு ஒரு வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு கேள்விக்கான பதில் தெரில அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிப்பாங்க. எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிலன்னு டைரெக்டாக சொல்லவே மாட்டாங்க, எதனா ஒன்று சொல்லி சமாளிப்பாங்க. அப்படி இல்லாட்டி தப்பாக சொல்லுவாங்க. இது ரெண்டும் இல்லாமல் மூணாவது கேட்டகரி என்னன்னா, திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதனால தான் உனக்கு படிப்பு வரல, இதனால தான் உன் குடும்பம் இப்படி இருக்குது, இதனால தான் அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, எதனா ஒன்று சொல்லுவாங்க. இப்போ இவர் கேட்குறாரு, இவர் கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னோடனே இவருக்கு கோபம் வந்துச்சு. இருந்தாலும் நீ ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லு அப்படின்ட்டு பேச இவங்களுக்கு பேச்சு என்ன ஆகுது, ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டே போகுது. இந்த கான்வர்சேஷனில் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியாது, எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, ஒய்ஃபை கூப்பிட்டு நேராக மாமியார் வீட்டுக்கு போயிட்டு நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாரு. சொன்ன உடனே மாமியார் சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ள, மீனெல்லாம் முழுசாக சமைக்கக்கூடாது, அது தப்பு, குடும்பத்துக்கே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எல்லாருமே இதே சொல்கிறீங்க, காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே நம்ம ஒன்று கேட்டால் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக பதில் சொல்ல மாட்டாங்க. விஷயம் என்னென்னா அவங்களுக்கே தெரியல, அதனால்
தான் ப்ராக்டிஸ் பண்ண இவ்வளோ காலம் ப்ராக்டிஸ் பண்ண விஷயத்த அது என்ன பண்ணணும், இன்னொருத்தர் மேலே திணிக்கணும். இல்லாட்டி அது கரெக்டுன்னு என்ன பண்ணணும், அது வாதாடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்காங்களே தவிர யோசித்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, மனசு இல்லை. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அத்தை நீங்கள் சொல்லுங்கள், காரணம் சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்கல, நீங்கள் சொல்லுங்கள். ஐயோ மாப்பிள்ள, அதனால தான் உங்கள் வீட்டில் நிறைய தப்பாக இப்போ என்னென்னமோ காரியெல்லாம் நடந்துருக்குது பாஸ்டில் அப்படின்னு உடனே ஒரு செம கோவம் வந்துச்சு. நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்ற அளவுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு பொறுமை இழந்துட்டார். உடனே அவங்க மாமியார் என்ன சொன்னாங்க, இல்லை மாப்பிள்ள, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி செஞ்சால் சண்டை வரும்ன்ட்டு எனக்கு எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, எனக்கும் அதை தாண்டி வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே, ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவங்க அம்மா உயிரோடு இருக்காங்க. அவங்க அம்மா உயிரோடு இருக்காங்க, அதுவும் நல்லா பேசுகிற இதில் இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா கிட்ட போய் மாப்பிள்ளை கேட்குறாரு, ஏன் மீனை முழுசாக சமைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் வீட்டுக்காரர் மீன் வாங்கிட்டு வரும்போது என்னோடய சட்டி சின்னதாக இருந்தது, மீன் பெருசாக இருந்தது. அதனால் சட்டியில் என்ன பண்ண முடியல, முழு மீனை போட முடியல. என் பொண்ணு அப்போ வந்து கேட்பா, ஏன் மீனை கட் பண்ணுறீங்க, ஏன் மீனை கட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பா. மீனை கட் பண்ணலன்னா கட் பண்ணால் தான் சட்டியில் பிடிக்கும், இல்லாட்டி அது ஆகாது, கொள்ளாது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதான் அவள் இப்படி புரிஞ்சுக்கிட்டா. நீங்கள் உங்கள் வீட்டில் பாத்திரம்னா கொஞ்சம் பெருசாக வாங்கி கொடுங்க, அந்த மீனை முழுசாக என்னோட பேத்தி சமைச்சு தருவா அப்படின்னு சொன்னாங்க. ரீசன் வந்து இவ்வளோ தான், சிம்பிள். அவங்க வளர்ந்த வீட்டில், அவங்க இருந்த வீட்டில் பாத்திரம் சின்னதாக இருந்தது, மீன் பெருசாக இருந்தது. அதனால் முழு மீனை என்ன பண்ண முடியல, அவங்களால ஃப்ரை பண்ண முடியல அந்த இடத்துல. ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விஷயம் என்னமோ, எது உண்மையோ அதை என்ன பண்ணணும், நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சிக்காம நிறைய பேர் சொல்லுவாங்க, எதனா ஒன்று சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் இந்த சாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை நீ இந்த பாவம் செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. எதனா ஒன்று சொல்லுவாங்க. அதில் உண்மை இருக்குமா அப்படின்னு பார்த்தா மேபி சம்டைம் இருக்கலாம். ஆனால் எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுளை கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நீங்கள் கடவுளை கேட்கும்போது உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் அதுக்குன்னு பாஸ்டரை கேட்கக்கூடாதுன்னோ இல்லை மற்றவங்களை கேட்கக்கூடாதுனோ அப்படின்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ரோச்சே நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வைக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட உங்களோட ஜபத்தை வைக்கிறீங்க அப்படின்னா அதோட பதில் அவர் யார் மூலியமாவது கண்டிப்பாக சொல்லுவார் உங்களுக்கு. ஸோ இந்த மார்க்கு அதிகாரத்தில் சொல்கிறது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு தேவனுடைய வல்லமையும் தெரில, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்குமோ தெரில. அதனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. ஒரு சிலர்லாம் சடங்காச்சாரமாக என்ன சொல்லுவாங்க, என்னத்தையாவது ஒன்று சொல்லுவாங்க, நீ வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு, ஒழுக்கமாக இருக்கணும், அது மேண்டேட்ரி. ஆனால் அவங்க சொல்லும்போது வழி வழியாக அப்படியே ஃபாலோ பண்ணி பழகிட்டாங்க. அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் யாருன்னா உங்களை, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உங்கள் சர்ச்சில் உங்கள் யூத் லீடரோ, உங்கள் பாஸ்டரோ, இல்லை உங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சரோ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இது பண்ணாதப்பா, இது பண்ணாதம்மா, இது தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏன்னு கேள்வி கேளுங்க. ஏன்னு கேள்வி கேட்குறது ஹம்பிளாக கேளுங்க. வந்து சண்டை போடுற மாதிரி ஏன் அப்படிலாம் கேட்காதீங்க. நீங்கள் இதுக்கான ரீசன் என்ன, இதுக்கான வேதாகம பின்னணி என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை அவங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா நீங்கள் இப்படி நினச்சிக்காதீங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் எல்லாமே சொல்லித்தரணும்னு சொல்லி கொடுக்க முடியுன்றத நெசசரி இல்லை. ஒரு சிலருக்கு
அது எக்ஸ்பிளைன் பண்ண வராமல் இருக்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னா இல்லை. நீங்கள் ஆனால் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி உங்களோட ஸ்பிரிச்சுவல் சர்க்கிளில் இருக்கிறவங்க கிட்ட இந்த இடத்துல இது ஏன் இப்படி நடந்தது, இதுக்கான காரணம் என்ன, இதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேட்டு தெரிஞ்சுங்க. நான் ஒரு விஷயத்தோடு இப்போ முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்கள் பாஸ்டர்கிட்டயோ சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்டயோ இல்லை உங்களோட ஆவிக்குரிய பெற்றோர், யூத் லீடர்ஸ், யூத் பாஸ்டர் அவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க. என்ன கேளுங்க அப்படின்னா, இந்த மாதிரி லவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பண்ணலான்னா ஏன் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னா ஏன் பண்ணக்கூடாது. இது லவ் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன கேள்விகள் அது போல் இருக்கோ. ஒரு விஷயம் டைரெக்டாக தப்புன்னு சொல்லக்கூடாது, தப்புன்னா அது ஏன் தப்புன்னு சொல்லணும். அதே போல் ஒரு விஷயம் தப்பு இல்லைன்னு ஒருத்தவங்க மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கான விளக்கத்தையும் சரியான விளக்கத்தையும் என்ன பண்ணணும், கொடுக்கணும். எதிர்க்க நின்று பேசுகிறவங்க நமக்கு பிடிச்சமான ஆட்கள்னால் நம்ம எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பிடிக்காத ஆட்கள் அப்படின்னா எல்லாத்தையும் ஒபே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம்.